எனக்கு படையலுக்கு தேவலக்கு காதல் வந்த நாள் முதலா என்ன நானும் மறந்து விட்டேன். காதல் வந்த நாள் முதலா என்ன நானும் மறந்து விட்டேன். அவளின் இருப்போ தெரியாமையே மனசனாலும் பறிகொடுத்தேன். சிந்தை கட்டு போனது செத்து உடல் நோகுது. சிந்தை கட்டு போனது செத்தும் உடல் நோகுது. ஏத்தாத குத்து விளக்கு சுட்டாக்க யார் பொறுப்பு. ஏத்தாத குத்து விளக்கு சுட்டாக்க யார் பொறுப்பு. சுட்டாக்க யார் பொறுப்பு. எட்டு படிப்பு சேலை இடுப்பில் கட்டப்பட்ட ஒரு சோழ எனக்கு இன்னும் பதிகளுக்குதே. பழக்கு பழக்கு பழக்கு. நீ எனக்கு அண்ணன் வேணும் தெரியுமா? மனைவிய நாரதரை கூப்பிடுப்பா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா. எந்த முறையா என்ன பெறையா. அறிவோம் நம நாராயண அச்சுதானந்த வாசுதேவா. 5 நாள் அரிசி வேணு அதுக்கு தகுந்த நீவாவன் பிஞ்சு 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 கத்தரிக்காய் வேணு. அறிவோம் 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 நம நாராயண அச்சுதானந்த வாசுதேவா. மயம் பாடுறானே பாட்டு எந்த நாடகம் தெரியுமா? எந்த நாடகம்? ஹரிச்சந்திர நாடகம். ஆமா. இந்த நாடகத்தை ஏன் இப்ப யாரும் போட மாட்டேங்கிறீங்க? எல்லாம் காசு கூட கேட்கிறாங்க தான். நாங்கள்லாம் பிரம்மச்சாரி கூட்டம். நாங்கள்லாம் என்ன பேசு வாய வாய் முள்ளுற என்ன இல்ல நான் சொல்லிடுவேன். நாங்கள்லாம் விவசாய கூட்டம். விபச்சாரம் செய்யற கூட்டம். ஓ, விவசாயம் செய்யக்கூடிய. ஆமா ஆமா. நான் ஒரு பிரம்மச்சாரி. நான் ஒரு விவசாயி. நான் ஒரு சம்சாரி. நான் ஒரு உலக தொண்டர். நாங்கெல்லாம் ஒரு உலகத்தில் தண்டல். உண்மையை சொல்லக்கூடியவன். நாங்கெல்லாம் மட்டும் என்ன பொய்யா சொல்றோம்? நாங்கள் உண்மையை தான் சொல்லுவோம். கூடு விட்டு கூடு பாய்வோம். நான் வீடு விட்டு வீடு பாய்வேன். செருப்பால் அடிப்பாங்க. எதுக்கு? நாங்களும் தெரியாம வந்துருவோம்ல. மாட்டினா தானே செருப்படி விழுகும். அதல வதல சுதல ரசதல பாதாள பூலோகம் புபர்லோகம் சுபலோகம் தபலோகம் வைகுண்டம் 14 லோகத்துக்கு சொந்தக்காரங்க. நாங்களும் திருச்சி திண்டுக்கல் மதுரை மானாமதுரை எல்லா ஊருக்கும் சொந்தக்காரங்க. பேசுவோம் இன்னைக்கு. ஐயா என்ன நொய்ய இங்க வரு. என்னத்த பார்க்கணும்? உன் குடும்பம் எப்படி குடும்பம் எனக்கு தெரியும். உங்க குடும்பமும் எப்படி குடும்பம் எங்களுக்கு தெரியும். உங்க அப்பா பெரிய ஞானஸ்தர், அக்கா பெரிய உலகத்திலே பெரிய டான்சர். ஆனா இருந்தாலும் அப்பேற்பட்ட குடும்பத்துல வந்தாலும் ஒரு நாரதருக்கு மரியாதை கூடிய. என்னத்துக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நீ வந்தோன்னு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சாமி காலை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும். உட்காருங்க சாமி, பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க. என்ன கேட்கணும்? இப்படி சொல்லணுமா? சாமி வந்துட்டீங்கல்ல, உங்களை மண்டி போட்டு கும்பிடுறேன். சாமி பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்க. பரவாயில்ல, நம்ம சொன்னது திருப்பி அடிக்காங்க. அடிக்கணும்ல இன்னைக்கு. நான் எது சொன்னாலும் நீ சொல்லுவீங்க, எது வேணாலும் பேசுவேன். ஏன் பேச தெரியாம வந்திருக்கோம்? ஐயா சொல்லி வாங்க. அடிக்க புரிஞ்சு இருக்கு. நீ பெரிய பப்புனா இருந்தா, நீங்க பெரிய சாமியாரா இருந்தா, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நான் சொல்றேன், அது சொல்றேன் நடக்கும்னு மட்டும் நீ சொல்லணும். சொல்றேன். இதுல என்ன ஏயா நடக்கும்னு சொல்ல முடியாது நம்மளால. சொல்ல முடியுமா முடியாதா? ரைட், பரவாயில்ல. இப்ப நான் கேக்குறேன், எல்லாரும் உட்கார்றீங்க. ஆமா. நான் எது சொன்னாலும் நடக்கும்னு சொல்லிட்டா நீ பெரிய பப்புனியா? நடக்கும்னு சொல்லிட்டா? ஆமா. சரி சரி. இந்த ஊர்ல இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு விவசாயம் நடக்கும். நடக்கும். பரவாயில்ல, பெரிய பப்புனா. எப்படி? இந்த ஊர்ல கன்னி பெண்களுக்கு திருமணம் நடக்கும். நடக்கும். கை தட்டுங்க, தப்பு தட்டுங்கத்தா. என்ன இவ்வளவு பெரிய பப்புனா? இந்த ஊர்ல எல்லா கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் நடக்கும். நடக்கும் நடக்கும். ஆமா ஆமா. பரவாயில்ல, நல்ல பப்புனா, பெரிய பப்புனா. இந்த ஊர்ல வருஷ வருஷம் அன்னதானம் நடக்கும். நடக்கு நடக்கு. ஆமா ஆமா. என்ன பட்டு பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சொல்லுவோம்ல, பட்டு பட்டுன்னு அடிப்பேன். இந்த ஊர்ல நாளைக்கு காலையில் நீ செருப்பாடு அடி வாங்குவேன். ஆமா நடக்கு. சொல்ல முடியுமா?
அப்ப உங்களுக்கு மட்டும் இடிக்கல 3 மணிக்கு வந்து நாரதர்களை இந்த பப்புன்காரையை சித்திரையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இருங்க வரேன். இப்ப நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க தெரியும்னு சொல்லலாம். நான் சொல்றேன். சொல்ல முடியுமா? நான் தெரியும் சொல்றேன். சரியான சாமியாரு நான் சொல்றேன். நிஜமா சொல்லுவீங்களா? கண்டிப்பா. சரி ஆந்தைக்கு இரவுல கண்ணு தெரியும். அது எப்படி தெரியும்? என்ன எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சொல்லியா? சரி அதை படிங்க. பகல்ல சந்திரன் தெரியும். அது எப்படி தெரியும்? என்ன என்ன என்கிட்ட கேட்கற? நான் இப்ப சொன்னேன்ல எல்லாத்துக்கும் ஆமா ஆமா நடக்குன்னு சொல்லணும். சரி அதையும் விட்டுருங்க. இப்ப நான் கேட்கறதுக்கு நான் சொல்றதுல இருந்து பதில் சொல்லக்கூடாது. 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலு? என்ன அங்க என்ன அங்க 4 பூச்சி வந்திருக்கீங்களா? அதாவது சொன்னதுக்கு திருப்பி நான் அந்த பதில் சொல்லக்கூடாது. அந்த பதில சொல்லக்கூடாது. 8 கால் பூச்சின்னா 8 கால் நான் சொல்லக்கூடாது. 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலு? அஷ்டபாதம். அப்படின்னா அஷ்டபாதம் குஷ்டபாதம் நான் கேட்கல. சமஸ்கிருதத்துல அஷ்டம்னா 8. ஐயா இங்க தமிழ்ல பேசுங்க. சமஸ்கிருதம் பிள்ளைங்க பேச சொல்ல. சரி அதை விடுங்க. பச்சை கிளி என்ன நிறம்? இப்ப சொல்லு சமஸ்கிருதம். என்ன ஐயா போட்டு பொழந்துருவேன் பொழந்து வடமாடு சுத்தி சுத்தி வருது வரும்ல. பச்சை கிளிக்கு பச்சை நிறம். அப்ப அதை சொல்லக்கூடாது இருக்கேன். அப்ப நான் கேக்குறேன் சோறுக்கு என்ன சொல்லுவாங்க? சோறுக்கு வந்து சோறுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது என்ன? அப்படி கிடையாது. சோறுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல சாதம் ரைஸ். சாதம்னா அது வேற. என்ன ரைஸ்ங்கிறது அது ஆங்கில மொழி. ஒவ்வொன்றும் ஒரு மொழி. அப்ப நீங்க மட்டும் சமஸ்கிருதம் பேசுறீங்க. எனக்கு தெரியாதெல்லாம் தெரியாது கிடையாதுயா. தெரிஞ்சுக்கிறோமே நம்ம. யாரும் தெரிந்தவன் இல்ல தெரியாதவன் இல்ல. சரி இருக்கட்டும். இப்ப உங்களுக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு. உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. எங்க இருந்து வரீங்க? தேவலோகத்துல இருந்து வர்றேன். நிஜமாவா? கண்டிப்பா. சத்தியமாக? சத்தியமாக. உங்களை மாதிரி பெரியவங்களை பார்க்கணும்னா கொடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா. சாமி ஏதோ தப்பு தவறுமா பேசியிருந்தா பரவாயில்ல. நீங்க தான் மண்ணை திங்கணும். நான் தான் மண்ணை திங்கணும். இல்ல சாமி மன்னிச்சுக்கணும்னு. ஓ மன்னிச்சுக்கணும். ஆமா ஆமா. ஆனா பாட்டனாகப்பட்டவன் 3 அடி மண் கேட்டு உலகத்துல மண்ணை திண்டு உலகத்துக்கு வாயை காட்டினான். யார் அவரு? பாட்டேன். நாங்க திங்காத மண்ணா. ஆனா இப்பவும் எல்லா பேரும் மண்ணை தின்னுட்டு இருக்கேன். தின்னுதானே ஆகணும். 10 சென்ட் இடம் வாங்குறோமா? 1.5 அடி விட்டுட்டு வீடு கட்டினா அவன் மனுஷன். ஆமா 10 சென்ட் வாங்கிட்டு 11 சென்ட்ல வீடு கட்டினது மனுஷனா? அதெல்லாம் அப்படிதான் கட்டி இருக்கு. அப்ப மனுஷனுக்கு ஆசை எங்க இருக்கு தெரியுமா? அந்த இடத்தையும் நம்ம உட்கார்ந்து அளக்க போறது கிடையாது. ஆனா 3 அடி மண்கட்டு அளந்தான் மகாபலி சக்கரவர்த்தி காலில் போய் வச்ச யாரு? பெருமாள். ஒரு கால் எங்க? ஒரு கால் அங்க மேல, ஒரு கால் இங்க கீழே. நடுவுல என்ன இருந்துச்சு? நடுவுல இது இருந்துச்சு. சொல்லியா நீ தானே? இந்த உலகமே அதுக்குள்ள அடக்கம் என்பதை உலகத்துக்கு காட்டியதான் பெருமாள். ஆமா அப்பயே சொல்லிட்டாங்க அண்டம் முழுவதும் ஒன்றில் அடக்கம் இருக்காங்க. நாங்க நினைச்சா தூக்குவோம் இறக்குவோம். நீங்க நினைச்சா உங்களால முடியுமா? யாரு சொன்னா? அடிமா கரிமா தகிமா பிரகாமியம் ஈசத்துவம் வசத்துவம் 8 வகையான சித்தர்கள் கூட்டம். ஓடுவோம் ஆடுவோம் பறப்போம் தண்ணியில மிதப்போம் சிறுச பெருசாக்குவோம் பெருசு சிறுசாக்குவோம். உன்னால முடியுமாயா? நீங்க தண்ணியில மிதப்போம். தண்ணியில மிதப்பிய நாங்க தண்ணிய போட்டே நடப்போம். எந்த தெரியும்? ஓ இந்த சாரை. ஆனா இன்னொன்னு தெரியுமா? என்ன? இந்த காவல்துறை அதிகாரியா இருந்தா யாரும் கோவிச்சுக்கிறாங்க. என்ன? ஒரு காலத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் சாராயம் காய்ச்சறானோ விரட்டி வெட்டி அடிச்சாங்க. ஆமா. ஒரு வயலும் சாப்பிட முடியாது, கஞ்சி குடிக்க முடியாது. ஆமா உண்மைதான். எங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறானோ விரட்டி போலீஸ் காவல்துறை அடிப்பாங்க. குடிசை தொழில். ஆனா இப்ப அப்படியா? பிஏ படிச்ச பட்டதாரிக்கு வேலை கொடுத்து டாஸ்மார்க் ஊழியரான். ஆமா அந்த காலத்துல சாராய அவர் இப்ப டாஸ்மார்க் ஊழியர். அப்படி ஒண்ணு இல்ல. 10 பேர் பாதுகாப்பு போட்டு நடத்துறீங்க. அப்படி கிடையாது. அந்த காலத்துல பள்ளியோடம்லாம் ஊருக்குள்ள இருந்துச்சு. சாராய கடையெல்லாம் எங்க இருந்துச்சு? கருவ காட்டுக்குள்ள இருந்துச்சு. இப்ப பள்ளியோடம்ல எங்க இருக்கு? பள்ளியோடம்ல கல்வி சுடுகாட்டை தாண்டி இருக்குது. சாராய கடையெல்லாம் ஊருக்குள்ள வந்துருச்சு. அது என்ன பண்றது? இது மட்டுமா? நாங்கெல்லாம் அப்ப ஊருக்குள்ள இருந்தோம். சாமியார்லாம் எங்க இருந்தீங்க? தனியா மடத்துல இருந்தீங்க. இப்ப சாமியார்லாம் ஊருக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய மடத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் உங்க ஊரை விட்டு வெளியில இருக்கோம். ஏண்டா சொல்லுங்க விவரமா பேசுறீங்க. அதெல்லாம் பேசுவோம். சாமியாருங்க முன்னாடி காட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆமா இப்ப மடத்தை கட்டி பரவாயில்ல. நான் கேக்குறேன் கேளுங்க. ஒரு நாடுண்டா என்னையா சிறப்பு? நாடுன்னா ஒரு நாட்டுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? நாட்டுக்கு என்ன சிறப்பு? எந்த நாட்டுல கல்வியும் மருத்துவமும் இலவசமா எவன் கொடுக்கறானோ அவன் தான் நல்லாட்சி செய்யாண்ட அர்த்தம். அவன் எந்த ஆட்சியா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், ஒரு ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவமும் கல்வியும் இலவசமா தரலையா அது நாடு கிடையாது. அதுக்கு பேர் சுடுகாடு. என்னைக்கு அந்த நிலைமை மாறுதோ அப்பத்தே நம்ம திருந்துவோம். சரி நம்ம அங்க போவோம். இப்ப நீங்க நாரதர் மேலவத்துல இருந்து வந்திருக்கீங்க. இப்ப உங்கள்ட்ட சில பல கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ சின்ன பையன் ஏதோ தப்பு தவறுமா பேசினா மன்னிச்சுக்கணும். எது வேணாலும் எது வேணாலும் என்ன கேட்டாலும் கண்டிப்பா சொல்லிவிடுவீங்களா? கண்டிப்பா. நிஜமாவா? கண்டிப்பா. புதுக்கோட்டை தெரியுமா? இந்த இருக்கு புதுக்கோட்டை. தெரியும். பக்கத்துல இருக்குது. தெரியும்ல? ஆமா. அங்க முனுசாமியா தெரியுமா? தெரியும். பொண்டாட்டி மாரியம்மாவை தெரியுமா?
யார சொல்றீங்கன்னா என்ன எல்லாம் தெரியும் நீ எப்ப சரி அதை விடுங்க. காட்டுல தீ வைத்தால் காட்டுல தீ வைத்தால் என்ன தீ? சின்ன குழந்தை சொல்லி காட்டு தீன்னு சொல்லணும். அடே அப்ப சின்ன குழந்தை சொல்றா இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. காட்டுல தீ வைத்தால் காட்டு தீ. வீட்டுல தீ வைத்தால் பச்சை பிள்ளை தீ வீட்டு தீன்னு சொல்லணும். மரத்துல தீ வைத்தால் மரத்தின்னு சொல்லணும். புல்லுல தீ வைத்தால் பின்னாடி பின்னாடி திரும்பி பாக்குறாப்ல. புல்லுல பிடிச்ச தீன்னு சொல்லணும். அது என்ன புல்லுல மட்டும் பிடிக்குது? காட்டுல தீ வச்சா காட்டு தீ, வீட்டுல தீ வச்சா வீட்டு தீ. அப்ப புல்லுல தீ வச்சா செருப்பு பிடிச்ச தொலைக்க போற மாதிரி யார் அவங்க? சரி அதை விடுங்க. இருக்கிற 35 பேர் அறிவு சார்ந்து பேசுறோம்னா என்ன நான் கேட்கிறேன் உன்ட்ட கேளுங்க. பச்சை பிள்ளையில பாவடை கட்டி இருப்பா. ஆமா. பருவத்துல அவுத்து போட்டு முண்டமா தெரிவா? நான் பார்க்க மாட்டேனே. இது அசிங்கம் கிடையாது. இந்த மூங்கில் மரம் பார்த்தியா? ஆமா. அது என்ன ஆகும்? என்ன ஆகும்? பச்சையா இருக்கு, குழந்தையா இருக்கும் போது அப்படி தோகை வளர்ந்துகிட்டே வரும். ஓஹோ, இப்படி வளரும். பருவம் ஆக ஆக அந்த தோகையெல்லாம் ஆடையெல்லாம் விளையிரும். அப்ப பச்சை பிள்ளை பாவடை கட்டிப்பா பருவத்துல அவுத்து போட்டு தெரியும். அப்படி சொல்லுங்க சாமி, இப்படி அறிவா பேசணும்ல. சரி, நாரதர் மேலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பா பேரு? இந்த பாத்தீங்களா? பாத்தீங்களா? கடைசியில வலிக்கு வந்தாங்க. வருவன்ல. உங்க அப்பையும் பேருங்க. நம்ம வீட்டுல ஆடு மாடு நாங்க மேய்ச்சது மாதிரி. ஏன்னா நாங்க யாரு தெரியுமாடா? இல்ல இல்ல, நான் காட்டுவாசி பேர் தானே. மூச்சு அடக்கி 300 நாள் தவம் இருந்து வேதம் உரைத்து வேள்விகள் செய்து உலக நன்மைக்காக அனுதினமும் பெருமாள் புகழ பாடக்கூடிய ஆளுங்க. எங்க அப்பனை பத்தி நீ பேச முடியுமா? உங்க அப்பா என்ன? எங்க அப்பா பெரிய கணக்கு பிள்ளை குடும்பம்டா. கணக்கு பிள்ளையா? அப்புறம் எங்க இருக்காரு? சித்ரா பௌர்ணமி வந்துச்சு தெரியுமா? சரி. இந்த சித்ரா பௌர்ணமியில என்ன பெருமை தெரியுமா? என்ன பெருமை? கணக்கு எழுதுவேன் ஒருத்தன். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். 15 சேலையா பொம்நாட்டிய பீரலும் 30 சேலை 100 சேலை அடுக்கி வச்சிருப்பான். அதே 100 ரூபாய் நகை இருக்கா, இன்னும் ஒரு 50 நகை அடுக்கி வைப்போம். ஆசை. நம்ம பீரோலா அடுக்கி வைக்கிறோம். ஆனா சித்திரகுப்தன் ஒரு கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆமா. நம்மளுக்கு 2 அடுக்கு அடுக்குறேன். என்ன அடுக்கு? ஒன்னு பாவம், இன்னொன்னு புண்ணியம். ஓஹோ. எழுதி எழுதி அடுக்கிட்டு இருக்கேன். இந்த பாவம் எவ்வளவு கூடுது, புண்ணியம் எவ்வளவு கூடுது பாப்பேன். கடைசியில கயிறை போட்டு கதையை முடிச்சிருவேன். ஆமா ஆமா ஆமா. அப்ப அங்கே ஒருத்தன் அடுக்கிட்டு இருக்கேன். சரி, இருக்கட்டும். உங்க அப்பா பேரு? பிரம்மன். பிரம்மா. யாரே பிரம்மாவா? பிரம்மா மைனா நீங்க? என்ன வட்டிக்கு வேணும் மாதிரி கேட்டுருக்க? இல்ல நெசமாவே பிரம்மா மைனா? கண்டிப்பா. சரி சரி. அப்பாவை நானும் ரொம்ப என்ன அப்பா நீ சொந்த இல்ல, அப்பாவுக்கு தெரியும்ல எனக்கு. எங்க அப்பா நான் பார்க்க முடியாது. நான் பார்த்திருக்கேங்க. 33 கோடி தேவர்களும் பார்க்க முடியாது எங்க அப்பா. நான் பார்த்திருக்கேங்கிறேன். பார்க்க முடியாது. பார்த்திருக்கேங்க. ஐயா இருந்தாலும் பொய் பேசக்கூடாது. நான் பொய்யே பேச மாட்டேன். சத்தியமா நான் பார்த்திருக்கேன். எங்க எங்கேயா பார்த்த? அட பார்த்திருக்கேங்கிறத அப்ப நான் சொல்லிவிடுவேன். பார்க்க முடியாது. நான் பார்த்திருக்கேன் சாமி. எங்கே பார்த்த? நான் சொல்லவா? சொல்றேன். கொடும்பாளூர் ஒயின் ஷாப்ல கட்டியும் 5 ரூபா காசு கட்டுக்கிட்டாப்லையே. அது கொடும்பாளூர் ஒயின் ஷாப்ல கட்டிங்காக எங்க அப்பா கிடந்தாங்க. சரி, என்ன செய்யுது? எங்க அம்மால என்ன பாஜி ஊசி வித்த வாம்பாங்க, எங்க அண்ணன் தம்பியை பிச்சை எடுத்து வாம்பாங்க. எது கேட்டாலும் கேட்டு போக வேண்டியது, வேற வழி இல்லை. தம்பி, உங்க அப்பா பேர் என்ன? நாங்க யாரு தெரியுமாப்பா? யார் நீங்கள்? நாங்க நினைச்சோம்டா சிறுச பெருசாகி காட்டுவோம். ஏன் சாமி எல்லாத்தையும் பெருசாக்குவீங்களா? பெருசை சிறுசாகி காட்டக்கூடிய ஆளுங்க. நிஜமாவா? ஆமா. நான் ஒண்ணு கேட்கிறேன், கேளு. எனக்கு பெருசாக்குறீங்களா இல்ல சிறுசா இருக்கு ஒண்ணு அதை பெருசாக்குறீங்களான்னு? அவன் ஒண்ணு தப்பா கேட்கல. இப்ப எல்லா பயலுக்குமே சுருங்கி போச்சு மனசு. மனசு மனசு மனசு. அப்ப மனசு எல்லாருக்கும் சுருங்கிருச்சு. சரி. ஒரு காலத்துல அள்ளி கொடுத்த பரம்பரை நம்ம. ஆமா, உண்மையாலுமே. ஆனா இப்ப அப்படியா? மனம் சுருங்கி விட்டது. உனக்கு மட்டும் சுருங்கிருச்சுல, உனக்கு பெருசாக்கணும் அவ்வளவுதான். ஒண்ணு பண்ணு, பொம்பளை பிள்ளை இருந்தா எல்லாம் கூட்டுவா பெருசாகி காட்டிடும். எது பொம்பளை பிள்ளையா? அப்புறம் மட்டும் நொட்டுற. நான் என்ன பப்புடா பாமாவா? சரி. அம்மா பேரு கலைவாணி. சரி, அப்பா பேரு பிரம்மானிகள். அவர் என்ன பண்றாரு? படைப்பு தொழில். என்ன படைக்கிறார்? 84 லட்சம் ஜீவராசிகளை. மண்ணை படைச்சது எங்கப்பா. பொண்ணை படைச்சது அதுவே எங்கப்பா. உங்க படைச்சது அதுவே எங்கப்பா. என்னைய படைச்சது அதுவே எங்கப்பா. என்ன மணப்பாறை சந்தைக்கு மாடு பிடிக்க போயிருந்தா? அவன் எந்த மாடு பிடிச்சாலும் எங்கப்பா ஒரு மாடு பிடிக்கணும். என்ன மாடு? அவன் தான் பெரிய மாடு. ஏண்டா ஒரு குழந்தை பிறக்குன்னா என்ன செய்யணும்? குழந்தை பிறக்குன்னா டொங்காசி போடணும். கல்யாணம் பண்ணணும், திருமணம் முடிச்சு ஆண் பெண்ணும் இல்லற வாழ்க்கை. ஒரு மலரும் கூட மலர்ந்து சேர்க்கப்படணும். சரி. ஆனா மனித வாழ்வில் ஒரு புண்ணியம் என்ன? இல்லற வாழ்க்கை செய்தால்தான் நல்லறம் கிடைக்குமா? உண்மையாலுமே இதே முதல் படி. ரெண்டாவதே ஆண்டவனுடைய 2வது படி. அப்ப இல்லற வாழ்க்கை முடிந்து ஆண் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது. அது மட்டும் போதுமா? போதாது. உழுது விவசாயம் பண்றது யாரு? உங்க அப்பா. எங்க அப்பா. தண்ணி பாய்ச்சறது எங்க அப்பா தான். ஆனா மேல இருந்து செய்யறது எங்க. விதைய போடுறது உங்க அப்பா. ஆமா. அப்ப எங்க அப்பா இங்க இருந்து செய்யறாரு, கீழ இருந்து பண்றாரு. எங்க அப்பா கீழ இருந்து, எங்க அப்பா மேல இருந்து பண்றாரு. அவ்வளவு பெருசா மனசு? மனசு எங்க அப்பாவுக்கு பெருசு. படக்கு திருப்பியா? ஆமா ஆமா. சரி, உங்க பேரு நாரதர், உங்க அப்பா பேரு பிரம்மா. அவர் படைக்கிறாரு. உங்க அம்மா பேரு கலைவாணி. என்ன பண்றாங்க?
என்னடா நம்ம கலையெடுக்க போன மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்ல. தம்பி அவ தமிழுக்கு அரசி, வேதத்துக்கு உரை சொல்லக்கூடிய அயக்கறிவர் முனிவர்கிட்ட அன்னைக்கு வேதம் கத்துக்கிட்டு வந்தவ அவதான். அப்ப எல்லாருக்கும் பேச்ச கொடுக்கற உங்க அம்மா. ஆமா நெசமா? கண்டிப்பா. மாத்தி பேசக்கூடாது இல்லையா? பொய் சொல்ல மாட்டீல. எல்லாருக்கும் பேச்ச கொடுக்கற உங்க அம்மா தானே? சரி. இப்ப இந்த பூலோகத்துல வாய் பேச முடியாம ஊமையா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஏன் உங்க அம்மா பேச்ச கொடுக்கல? சொத்து தகராளா? நல்லா தெரிஞ்சுக்கய்யா. செய்த பாப வினைகள். இப்ப நம்ம நல்லா இருக்கோம்னா இந்த பிறவில நல்ல வார்த்தை பேசுறோம்னா அடுத்த பிறவில கவிஞனா பிறப்போம். சரி. இந்த பிறவில கெட்ட வார்த்தை பேசுனா அடுத்த பிறவில ஊமையா பிறப்போம். இந்த 7 பிறப்பு இருக்குது நம்மளுக்கு. அதனால நீ என்ன புண்ணியம் செய்யறியோ அடுத்து நீங்க பறிக்க முடியும். ஒரு மாங்காய் மரம் வைக்கிறீங்க, ஆமா, நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. நம்ம பேரை வந்து சாப்பிடுவோம். ஆமா. பாவம் செய்யறோம், அதையும் பேரையும் சாப்பிடுறோம். ஆமா. அப்ப செய்த பாவ வினைகள் மாற்ற முடியாது. ஓஹோ, யாரு ஊழ்வினை செய்தாலும் அவர்களுக்கு வந்துடும். சரிங்க சாமி. இப்ப நல்லா நீ பேசிக்கிட்டு இருக்க, சாமியாருக்கு மரியாதை கொடுத்தா நீ நல்லா இருப்ப. இப்படிதான் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி ஒரு பப்புன்னு வந்தேன், சம்பந்தம் இல்லாம பேசினேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஓதுனேன். நீங்க அந்த பப்புன்னு கை கால் விளங்காம கிடக்குறேன். நீங்க கவலையப்படாதீங்க. இப்படித்தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சாமி வந்தாரு. எலுமிச்சம்பழத்தை எடுத்து எனக்கு ஓதி வச்சுட்டு போனாரு. நான் ரொம்ப யோசிக்கலாம் இல்ல, போய் கடையில ஒரு முட்டையை வாங்கி ஓதி அவர் வீட்டுல வச்சேன். அவருக்கு வாய் பேச முடியாம இருக்கு. முட்டை பாட்டியாவில் இருக்காங்க, இவர் எலுமிச்சம் பாட்டியாவில் இருக்காரு. சரி சாமி, இந்த மாதிரிலாம் பேச வேணாம், உங்கள்கிட்ட அறிவுபூர்வமா பேசுவோம். இந்த இருக்கு கோயில், இந்த கோயில்ல இந்த இருக்கு வாழை மரம். இந்த வாழை மரம் கட்டுறாங்கல்ல, கோயில்லையும் கட்டுறாங்க, கும்பாபிஷேகத்திலையும் கட்டுறாங்க, காது குத்துலையும் கட்டுறாங்க. வாழை மரம் ஏன் கட்டுறாங்க? புளிய மரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, என்னென்னமோ இருக்குது. என்ன போஸ்ட் மரம் கூட இருக்கு. இல்ல சொன்னது சொல்றேன். எதுக்கு வாழை மரத்தை கட்டுறோம்? இந்த வாழை மரம் வெட்ட வெட்ட தடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மரத்தை அடியோட வெட்ட தளர்க்கக்கூடிய தன்மை அது மட்டும் கிடையாது. ஒரு பூ பூத்தா 100 காய் காய்க்கும். அதே போல இந்த குடும்பத்துல ஒரு வம்ச விழிகள் பிறக்கணும், மங்களமா இருக்கணும். இன்னொன்னு வாழை மரத்துல மகாலட்சுமி குடியிருப்பா. அஷ்ட மங்கள பொருள்ல வாழை மரம் ஒண்ணும். அப்ப வாழையடி வாழையாக வாழ்வதற்காக வாழை மரம் கட்டும். என்னடா சிரிக்கிறாங்க? ஐயா கடவுளே கடவுளே, பெரிய ஆளுன்னு நினைச்சேன், இது கூட தெரியாம வந்திருக்காரு ஐயா. வாழை மரம் ஏன் கட்டுறாங்க? எதுக்கா கட்டுறாங்க ஐயா? வாழை மரம் அதுக்கா கட்டுறாங்க? அதுக்கா கட்டுறாங்க? வாழை மரம் ஏன் கட்டுறாங்க? வாழை மரம் ஏன் தெரியுமா கட்டுறாங்க? உண்மையான விஷயம் எனக்கு தான் தெரியும். நான் இன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சாமியாருக்கே தெரிய போகுது. சாமியார் 18 புராணம் படிச்சிருக்கேன்னாருல, என்ன 18 புராணம் படிச்சிருக்கேன்னாருல, முந்தானத்து என்ன மேடையில என்னென்ன கேள்வி கேட்டாரு. இன்னைக்கு இருக்கட்டும். ஏன் சாமி 18 புராணம் படிச்சிருக்கீங்கல்ல, வாழைமரம் ஏன் தெரியுமா கட்டுறாங்க? வாழைமரமாக படுத்தது கட்டாட்டி கீழே விழுந்துரும். சரிதான். இந்த கிரிக்கெட்லாம் பேச யாருக்கு இருக்கா கை தட்டுறாரு, வேஷம் போட்டு வாழைமரம் கட்டாட்ட கீழே விழுந்துரும். இதுல இருந்து காரை இங்க இருந்து எடுத்துக்கிட்டு என்னமோ என்னத்தையும் சாப்பிடுவாங்க தெரியல, பிய திக்கிறேன். அப்படி அறிவு வருது. அப்ப நான் கேக்குறேன், கேளுங்க. இந்த மாயில தொங்க போடுறாங்களே, ஆமா மாயில எதுக்கு தொங்க போடுறாங்க? எதுக்கு தொங்க போடுறாங்க தெரியுமா? தொங்க போட அடி கீழே விழுந்துரும். சரிதான், முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கிற வேண்டியதே. தம்பி என்னைய பத்தி யாருன்னு கேக்குறீங்களா? முடியல தம்பி. யாருக்கு முடியல? இவ்வளவு இருக்கு. அறிவு சார்ந்த விஷயத்தை பேசுங்கடா. சரி. இப்ப 7 கடலையும் அள்ளி ஒருத்தன் குடிச்சான். யாரு? நான் அன்னைக்கு ஊர்ல இல்ல, சொல்லுங்க. வாங்கப்பா, பைத்தியம் பிடிச்ச போல இருக்குது. தம்பி அகஸ்திய முனிவர் ஒரு குள்ள முனிவர் இருந்தான். சரி. வட திசையில இருந்து தென் திசை வந்தான். எதுக்கு? பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்தை கைலாயத்துல காண முடியாம இருக்கிறதுக்காக இங்க வந்து பார்த்து வட திசை எல்லா மக்களும் அங்க போனாங்க. அங்கே தாவாயிருச்சு, இங்க மேடாயிருச்சு. ஆமா, பூமி 2 பக்கமும் சரிசமமாகாம ஏத்த இறக்கமாயிருச்சு. அப்ப சமம் பண்றதுக்காக குருமுனி இங்க வந்தான். ஓ, யாராலையும் சமப்படுத்த முடியாது, நீ தான் போகணும். அப்பதான் அவர் சொன்னாரு, உங்க கல்யாணத்தை பார்க்க முடியாம என்ன இங்க போக சொல்றீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் யாரு? அவர் தான் நம்ம அப்துல் கலாம். சரி, அகத்திய முனிவர். அண்ணே சுப்பிரமணி, இந்த வருஷ காசை கொடுத்து நான் ஊர் வச்சிடுறேன். இவங்க ஒரு முடிவோட இருக்காங்க, என்ன சம்பந்தம்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா நல்லா தானே கதையை சொன்னேன், ஏதாவது தப்பா சொன்னா? அந்த முனிவர் யாரு உங்களுக்கு தெரியாதா? ஓ, அப்துல் கலாம். கலசத்தை சொல்றேன், அந்த கலசத்தை சொல்றேன். அந்த முனிவர் பேர் என்ன? ஆனா அப்துல் கலாம் பத்தி பேசுற பத்தியா ரொம்ப புண்ணியம். உண்மையாலுமே நம்மளா பேசல, இறைவன் இந்த நேரத்துல பேச வைக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவர் என்ன பண்ணுவாரா? அவர் என்ன பண்ணுவாரா? அப்துல் கலாம்
ராக்கெட் விட்டுறாருல ஏவுகணை. அப்ப முதல்ல ராமேஸ்வரத்துக்கு போவாராம். யாருக்கும் தெரியாம ஒரு அர்ச்சனை பண்ண சொல்லுவாராம். ராமாயணத்தை படிப்பாராம். சரி, எப்படி ராமவானம் விறுவிறுன்னு போச்சோ அது மூலம் ஏவுகணை போகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கு வருவாராம். எப்படி ஒரு முஸ்லீம் மதத்தில் பிறந்தவர் எல்லா சமுதாயம் ஒன்று சொல்லி ராமாயணத்தை படிச்சேன். ஏன்னா இன்னைக்கு அவரை பத்தி பேசுறோம்னா எப்பவுமே எந்த நேரத்தில் நம்மளா பேச கிடையாது, இறைவனுடைய வரப்பிரசாதம். அது பாருங்க, யாரு மனசுல போய் உட்காருதுன்னு அவர் யார சொன்னாரோ இளைஞர்களே கனவு காணுங்கள்னு அந்த பையன் கை தட்டுறாப்ல பாத்தீங்களா? அதுக்கு தான் அவரை பத்தி பேசுறது. சரி சாமி, அதெல்லாம் இருக்கட்டும். அங்க இருந்து வந்திருக்கீங்களா? யாரை பார்க்க வந்தீங்க? பொம்பளைய பார்க்க தான் நீங்க எல்லாம் வருவீங்க. சாமியார் எல்லாமே பொம்பளைய தான் பார்க்க வர்றீங்க. பெண்களை கூட்டு போய் ஆசிரமத்துல உட்கார வச்சு அவ்வளவுதான் முன்னுக்கு கொண்டு வரான்னு வந்திருக்கு. அதுதான் உண்மையாலுமே விவேகானந்தர் சொன்னாராம் ஒரு காலத்துல, 100 இளைஞர்களை கொடுங்க, நாட்டை வல்லரசாக்க காட்டுறேன், நாட்டை முன்னேற்றி காட்டுறேன்னு. அதே மாதிரி இப்போ ஒரு சாமி சொன்னாரா கைலாசத்துல இருந்து, 100 பொம்பளைய கொடுங்க, உடனே கர்ப்பமாகி காட்டுறேன்னு. என்ன அந்த மாதிரி சாமி இல்லாம அவர் பேரு நித்யானந்தா, நம்ம பேரு சத்யானந்தா. ஐயா, நான் வாயை விட்டு சொல்லவே இல்லை, நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி இருக்கட்டும், முன்னுக்கு கொண்டு வரலாம் இருக்கட்டும். என் பேர் என்ன தெரியுமா? இவட பெண்களை பத்தி தரக்குறவா பேசுறீங்க. யார் யார் தரக்குறவா பேசுறது? நான் சொல்றேன். பாமா, ருக்மணி, லீலாவதி, மதுர சுந்தரி, ரம்பை, ஊர்வசி. நான் போகாத பொம்பளை இடம் அது உடம்ப பார்த்தாலே தெரியுது. லூசு பையல, இந்த பெண்கள்ட்ட போய் புத்திமதி சொல்லி உலகத்துல பேரின்பத்தை. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த சாவதி கிட்ட போனது யாரு? நான் தான் போனேன். நெசமாவா? கண்டிப்பா. செமனி என்ன கோச்சுக்கல கிழிச்சேன். இறந்த கணவனை உசுரோட மீட்டிட்டு வந்தா அந்த சாவத்திரியா? சத்யாவன் மனைவி சாவத்திரி. இப்ப புருஷன் செத்து கிடந்தா பொண்டாட்டி என்ன செய்யுது? உடனே அடுத்த கல்யாணம். 3 நாள் கறி சாப்பாடு. 4வது நாள் இந்த 16 நாள் காரியம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமா, இறந்த வீட்டுல 16 நாள் காரியம் பண்ணணும். அதுவரை 16 நாளும் துக்கம் அனுசரிக்கணும். உண்மையாலுமே இந்த 16வது நாள் தான் கடலுக்கு போகணும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? இன்னைக்கு ஒரு மனுஷன் இறந்தா, சரி, இன்னைக்கு பௌர்ணமி திதின்னு வச்சுங்களேன், இன்னைக்கு அமாவாசை திதி வச்சுங்க, சரி, இன்னைக்கு சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி அடுத்து வர்றது 15வது நாள் வரும். 15வது நாளே வந்துடும். அப்ப இந்த திதியில இறந்த மனிதனுக்கு அடுத்த திதி 15 நாள் முடிந்து 16வது நாள் கடலுக்கு போகணும். சரி, இதுக்கு 16 நாள் காரியம். இப்ப அப்படி கிடையாது. செத்தோடனே 3 நாளைக்கு மச்சினை வர 4வது நாள் ஆட்டுக்கறி சாப்பிட்டு பேசாம படுத்துட்டு போயிடுறாங்க. உண்மையாலுமே எனக்கெல்லாம் ஆட்டுக்கறி தான் பிடிக்கும். அப்ப அந்த உலகத்துல எல்லாம் சுருங்கிருச்சு. பார்த்து எல்லாமே சுருங்கிருச்சு, இல்ல சுருக்கிட்டாங்க. ஆமா, என் பேரு வீரத்தேவன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. எதுவும் பொம்பளை வச்சிருக்கியா? இது இல்லப்பா, பெண்கள் இது வச்சிருக்கியான்னு கேட்டேன். அது அப்படி கேட்கணும். பொம்பளை வச்சிருக்கியான்னு என்ன பொம்பளை பொறுக்கிறா? அப்படி இல்லப்பா, பெண் பிள்ளை வச்சிருக்கியான்னு கேட்டேன். பெண்ணுக்கு பிள்ளை எல்லாம் வைக்கல, பெண்கள் மட்டும் தான் வச்சிருக்கேன். பார்க்கணும். யார? அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யணும். யார பார்க்கணும்னு? உன் தங்கச்சி. என் தங்கச்சியா? அதுக்கு முன்னாடி மாயா இருக்கா? ஒரு காலத்துல மாயா ரசிகர்கள் நாங்கெல்லாம். கழுதை ஏறிக்கிட்டு ஏறும். எது ஏறிக்கிட்டு ஏறுமா? இல்லப்பா, சாரம் போட்டுருப்பாங்க, சாரத்துக்கு மேல ஏறிக்கிட்டாங்க. கொட்டாய்க்கு மேல லேசுப்பட்ட ஆள் கிடையாது. இன்னைக்கு கலையரங்கம் தான் ஏறல. எங்க ஊர்ல பெருமாள் தேவன்பட்டி ராமமூர்த்தின்னு ஒரு பப்புன்னு இருந்தாரு. 2 பேருக்கும் போட்டி வந்து, சரி, அந்த ஆளு இந்த சாரத்துல ஏற, இந்த மாயாட்டு இந்த மாதிரி தேங்குல ஏறி குதிச்சிருச்சு. பொய்லாம் சொல்லல, அப்பேற்பட்ட திறமைசாலி. நாங்களும் சாதாரண ஆள் இல்ல. நானும் மாயாவும் போன வாரம் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தோம். அந்த புள்ள கொட்டாய் மேலதான் ஏறினுச்சு. நான் உடனே பக்கத்து விட்டு மாடியில ஏறிட்டேன்ல. சரி, கெடுத்துருவாங்க நம்மள. பரவாயில்ல, வர சொல்லுவங்கள. என் பேர் வீரத்தேவன். பரவாயில்ல. என் தங்கச்சி பேர் வள்ளி. ஆளு பேர் குள்ளி. நாங்க திணைக்காவலுக்கு வந்திருக்கோம். அறிவு சார்ந்து பேசுறேன். உனக்கு பின்னாடி செய்ய காத்துக்கிட்டு. எனக்கு பின்னாடி செய்யலாம். வாழ்க்கையில முன்னுக்கு, அதாவது செய்த வினைக்கு ஏற்றவாறு புண்ணியத்துக்கு ஏற்றவாறு பின்னாடி செய்யறது. ஓ, பிறருக்கு நான் முற்பகல் வரும், தமக்கு நான் பிற்பகல் தானே வரும். கண்டிப்பா அப்படின்னு இருக்காங்க. நீங்க ஏன் பொம்பளைய பாக்குறதுல ஆர்வமா இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா? பிரம்மச்சாரி. யாருக்கு? ஆசை. பிரம்மச்சாரி ஆசைகளை துறந்தவன். ஆசையா இல்லையா? எல்லாம் வேண்டாம், ஒதுக்கியாச்சு. எந்த ஆசை? என்னத்தை செய்ய போறீங்க? என்னென்ன ஆசை? இல்ல மண் ஆசை, பொண்ணு ஆசை, பொருள் ஆசை எல்லாம் வேணாம். 3மே இல்லையா? அதே 3 கிடையாதுப்பா. 3மே இல்லையா? 3 இருக்கு. எந்திரிக்க விடாம அமைக்க வச்சிருக்கேன் மனசுல. அப்ப இப்ப எந்திரிக்காது இல்ல? ஆசை எந்திரிக்காதா? கிடையாது. சரி சரி, விடுங்க, நீங்களே சொல்லிட்டு அப்புறம் என்ன? அதை பத்தி எந்திரிச்சா கூட ஒரு ஜலத்தை எடுப்போம், மந்திரத்தை சொல்லுவோம், தெளிப்போம், பேயாம இருந்துக்கிறோம். நீங்க தண்ணியை போட்டீங்கன்னா அது அமைக்கும். மந்திரம் சொல்லி ஜலம் தெளிக்கிறதுப்பா. நாங்களும் அன்னைக்கு தெளிச்சு சாமி. பேய் பிடிச்ச பிள்ளைகளுக்கு பிள்ளைய பூஜாரி தண்ணி அடிக்க மாட்டாளா? அது மாதிரி பூஜாரி எல்லாம் தண்ணி தான் அடிக்கிறாங்க. உன் குடும்பத்துல யாருக்காவது பிரச்சனையா? ஏன்டவா நம்ம ஜலம் எடுத்துட்டு தெளி, எல்லாம் சரியா போய். சாமி, எங்க அப்பத்தா ஒண்ணு இருக்கு.
உங்க அப்பத்தாவுக்கு என் பாட்டின் தீர்த்தத்தை கொடுப்போம். இல்ல சாமி, எங்க அப்பத்தா ஒரு பெட்டி ஒண்ணு வச்சிருக்கு. சரி. அந்த பூட்டு ரொம்ப நாளா திறக்காம இருக்கு. சுத்தியில வச்சு ஒடிச்சிடுறேன். எல்லாம் உடைச்சு பார்த்தாச்சு, சுத்தியல் உடைஞ்சு போயிருச்சு. நெருப்ப வச்சு கொளுத்து பார்த்தாச்சு, நெருப்பு அணைஞ்சு போயிருது. அந்த பூட்டை திறக்கிற மாதிரி உங்கள்ட்ட ஏதாவது சாவி இருக்கா? பரவாயில்ல, ஒரு நாரதர்கிட்ட பழைய பூட்டு சொல்ற சாவி இருக்கிறானே. பரவாயில்ல, நல்லது. அந்த பூட்டை பத்திரமா அப்படியே வச்சிரு. அந்த பூட்டுக்கு என்ன சந்தனங்கும் வச்சு தொட்டு தொட்டு கும்பிட்டோம், உனக்கு புண்ணியமா இருக்கும். சரிங்க சாமி. என் தங்கச்சியை பாக்குறதுக்கு முன்னாடி ஆளை பாருங்க. நீங்க ஆசைப்பட்ட ஆளு ஆடணும், ஆடணும், நல்ல பீஸு. அந்த பிள்ளை கெட்டி பிடிக்கணும். கெட்டிய பிடிக்கணுமா? பெத்த பிள்ளை மாதிரி அது. யாரு? அப்படியே சந்தோஷமா இருக்கணும் அந்த பிள்ளையோட. அந்த பிள்ளை நீங்க கட்டிய பிடிக்கணும். வரச்சு இல்ல சாமி, நீங்க சொன்னீங்க. ஆயா, சாமியார் மாயா மேலேயே நோக்கமா இருக்காரு. என்ன கதியாக போதோ. அப்ப சாமி, உங்க தங்கச்சி மேலதான் நோக்கமா இருக்காரு. இடியா, எப்படியாவது எனக்கு ஒரு மருமையை கிடைச்சா போதுங்க. அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா. எம்மா 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 நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்கு. யாருக்கு? நான் சொன்னேன்ல. அம்மா, அப்படி சொன்ன உடனே படக்குன்னு நீ ரீச் ஆயிடக்கூடாது. கஸ்டமர் வந்து கிளம்பிடுவாங்க. நம்ம வந்து பிகு பண்ணு. பார்க்க மாட்டேன் சாமியை சொல்லு. சாமி பார்க்க மாட்டேன். அப்பதான் ரேட் ஏறும். பார்க்க மாட்டேன் சாமி பார்க்க. ஐயா சாமி எவ்வளவு நாளும் பரவாயில்லையா? பரவாயில்ல, பார்க்க மாட்டேன். பிடிக்கல பிடிக்கல. இல்ல பரவாயில்ல, நான் கூப்பிட்டேன். சபல புத்தியெல்லாம் இருக்கு. டயரை கொளுத்திக்கிட்டு, ஒரு நேரத்துல டயரை கொளுத்திக்கிட்டு வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த முகரையில முழிச்சதுதான் குறுக்கலானது. புண்ணிய போற்றம் புகழ்ந்திடும் சுவாமி, புண்ணிய போற்றம் புகழ்ந்திடும் சுவாமி, அருளை தருவாய் நீயே சுவாமி, அருளை தருவாய் நீயே சுவாமி, புண்ணிய போற்றம் புகழ்ந்திடும் சுவாமி சுவாமி சுவாமி. இப்படி பாட்டு பாடி வரவேற்பது குல பண்பாடு சுவாமி. எனக்கு தெரிஞ்சு நானும் இப்போ ஒரு 10 வருஷம் மாற்றி நாடகத்துக்கு போகிறேன். என் மயம் வந்து 20-30 வருஷம் ஆச்சு. நீங்கள் 60 வருஷம் ஆச்சு. சரி, ஆச்சா? யார் யார் ஆச்சு? ஒரு நாரதருக்கு இப்படி சாமி பாட்டி எந்த டான்ஸாவது பாடி இருக்கா? சரி, அது இருக்கட்டும், நல்லா இருக்கு. ஆசிரமத்துக்கு வா அப்பப்போ. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? 8000 ரூபா சம்பளம், காருக்கு டீசலுக்கு 2000 ரூபா தனியா, நல்ல ஒரு கட்டை வச்சுக்கலாமா? என்னமோ கைக்குள்ள வச்சுக்கிட்டு புடுக்கு. தம்பி அண்ணே, இந்த கட்டையை பத்தி உனக்கு தெரியாது. இதை அடிச்சா சடக்கு படக்குன்னு அடிக்கும். ஆமா, உண்மையாலுமே. ஆனா சைஸ் 2 ஒண்ணா இருக்கு. இந்த கட்டையை விட அந்த கட்டை. இன்னைக்கு இந்த கட்டையை அடிக்கிறேன். என் தங்கச்சி ஆடல் கலைக்கு சிறந்தவளே, மாயா என்றால் இந்த உலகத்தை வெல்லக்கூடியவள் மாயை. அப்பேற்பட்ட இருத்தா எனக்கு இப்பதான் ஒண்ணு கிடைக்குது. ஏன் சாமி, கட்டை ஒரு நாள் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, இல்ல தொலைஞ்சே போயிருது, இல்ல எவனாவது என்ன மாதிரி ஆளு எடுத்துக்கிட்டே போயிடுறாங்க. கட்டை இல்லைன்னா எதை வச்சு அடிப்பியா? எனக்கு ருத்ராச கொட்டையை வச்சு அடிச்சு கொட்டையை வந்து வாயில அதுக்கிக்க தானே முடியும். எப்படி அடிக்க? செங்கரும்பு தங்க கட்டி, செங்கரும்பு தங்க கட்டி, அடி அண்ணமே ஏழேல குயிலே குயிலே அண்ணமே, செங்கரும்பு தங்க கட்டி குயிலே, அடி அண்ணமே ஏழேல குயிலே குயிலே அண்ணமே. மனத்தில் பணம் தானும் கூடு கட்டி
அடி கண்ணம்மா ஏ மாயம்மா அப்படி செங்கருப்பு தங்க கட்டி மாயா மச்சா மச்சம் பார்க்க வந்தீரா மச்சவே என்னவோ வச்சுக்கிட்டு வந்தீரா தாமரம் பூவுக்கு தாவடி போட்டாலும் காட்டுக்கு விலகாது வேலி இவன் கடலுக்கு போகாத தோணி அவரே கண்ணாடி ஏ கண்ணாடி அவரே செல்லாட்டி நீ வந்தாட்டி செங்கருப்பு தங்க கட்டி செங்கருப்பு தங்க கட்டி அடி அண்ணமே குயிலே அண்ணமே எவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கு இப்பவும் சில டான்ஸ் கரப்பில் வல்லுதுங்க எந்திரிக்க மாட்டு வேஷம் போட மாட்டுக்கு ஒன்றும் செய்ய மாட்டுக்கு படுத்துக்கிட்டு பேசாம இருக்கு ஆனா சிங்க குட்டி அப்படி ஜல்லு ஜல்லு இல்ல இன்னமும் அந்த சூட்டு மாறல பாத்தீங்களா ஏன் சாமி பூரா உங்களை மாதிரி எல்லாம் சோம்பேறியா போச்சு என்னது சக்கலை சக்கலையா தங்கச்சி தள்ளி மாமா என்ன பாட்டு பாட போற மனசுல அப்படி பாடுற அம்மா அவசரப்பட்டு பாடிடக்கூடாதா ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது கோவக்குறியோடயே வர்றேம்மா மனசுல பாட்டு தான் இருக்குது மனசுல கேட்டுதான் தவிக்குது அது என்ன வச்சு பாட மாட்டேங்க தொட்டு மனசு முழுதும் அதிலே எனக்கோ மனசில பாட்டு தான் இருக்குது பாட்டாலே புள்ளி வச்சு மலையில சொல்லி வச்சு புத்திருந்த என்ன சேர்ந்த தேவனே கூடாத சங்கதிய கூட ஒரு மேட உண்டு அது வச்சு சேர வாங்க ராசனே நெஞ்சோடு கோடு கட்டி நீங்க வந்து வாழணும் இல்லாம பாட்டு சொல்லி காலமெல்லாம் வாழணும் சுப்பத்தங்கோ உங்களைத்தான் சுப்பத்தங்கி பார்த்து நித்தோனி தோண்ட தெளிச்சேனா ஓ மனசில பாட்டு தான் இருக்குது மனசத கேட்டுதான் தவிக்குது நீ பாடு ராகம் வந்து நிம்மதிய தந்ததம்மா இதுவரை நெஞ்சில் ஆசை தோணல வாழ பாட்டு இந்த பொண்ணை தொட்டு போனதையா உணவழி பார்த்த கண்டு மூடல உன்னோடு வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராடுதா உண்ணாமனும் இருந்து பாடுதையா போடு 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 சொல்லுமையா நல்ல சொல்ல போதும் ஓ மனசில பாட்டு தான் இருக்குது மனசத கேட்டுதான் தவிக்குது அட்ரா அப்புற தீர்மானம்டா அண்ணா என்ன வணக்கம் அண்ணா வாடா வாடா அண்ணா என்ன நான் கூட அப்படி கூப்பிட்டது அண்ணா என்ன? எதுக்குடா கூப்பிட்ட நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்கு சாமி ஆ, யாரு நாரதர் நாரதர் ம் நாரதரா? யாரு கண்டா எங்களுக்கு என்னது எங்களுக்கு என்ன தெரியும் அது என்னன்னு தெரியல வாங்க போவோம் ஏய் நாரதரா ஆ. நம்ம இடத்துல ஆமா தேவலோகவாசி பூலோகவாசிக்கு வந்திருக்கார் பிரம்மாவின் மைந்தன் பிரம்மாவின் புத்திரன் காணப்பிரியர் காணப்பிரியர் கனகப்பிரியர் கலையாப்பிரியர் கீதப்பிரியர் கீதப்பிரியன் வேற ஊர் போயிருக்கார்
அவரையெல்லாம் பார்க்கணும்னா சம்பளம் கொடுக்கணும். நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம். பெரியாருடைய தரிசனம். பெரியாரா? பாப விமோசனம் அப்படிமாங்க. பெரியாருடைய தரிசனம் எனக்கு வேணும் இல்லையா? சரி, உடனே அழைத்து வாருங்க. கூட்டி வரேன். ரொம்ப லேடுபாடா இருக்கும் பாருங்க. அடிப்பா அடிப்பா. அரே தண்டராமா தண்டராமா தண்டராமா. நாரத மாமுனியே வருகவே, நாரத மாமுனியே வருகவே, நான்முக மைந்தனே வருக வருகவே, மாதவ தேரனே வருகவே வருகவே, அற்புத மணிமேல் வருக ஆசி தருகவே, நாரத மாமுனியே வருகவே வருகவே வருக வருகவே. என்ன வர வேண்டும்? ராயவரமும் மாயவரமும். ஆனா உண்மையிலேயே சொல்றேன்டா, என்ன இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா 1000ல் ஒருவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கு. ஆகா, ரொம்ப சந்தோஷம். உண்மை. ஏண்டா அந்த தாடி, ஏண்டா சில பேர் நினைவுக்கு வர வைக்கணும்ல. ஆமா, அப்படிப்பட்ட மகான்லாம் நடிச்சிருக்காங்க, பெரிய புண்ணியம். இப்போ ஒரு படம் வந்திருக்கு பாத்தியா? என்ன படம்? இந்த ரத்னம்னு ஒரு படம், விஷால் படம். ஆமா ஆமா, தெரியாம நாங்க ஒரு 3 பேர் ஐயர் படம் பார்க்க போயிட்டோம். ஐயர்லாம் படம் பார்க்க போறீங்கன்னா பெரிய விஷயம் தான். கடைசியில பார்த்தா அந்த படத்துல ஐயர் படமா இருந்திருக்கு. மணி ஐயர் தான் கொலை பண்றது. மயனே, இந்த ரத்னம் ஒரு படத்தை போய் பாருங்க. நான் பெருமைக்காக சொல்லல, அந்த படத்துல ஐயருக்கு வந்து ஒரு ஆளை கொல்ற மாதிரி ஒரு சீன் வந்துருச்சு. அப்ப வெட்ட சொல்றாங்க, இந்த ஐயருக்கு போல எங்களை மாதிரி ஆளுகளை பதறாங்க, இது பாவம் இல்லைன்னு சொல்லி. அப்பதான் விஷால் ஐயரான் பூணூலை மாத்தி போட்டுட்டு பூசணிக்காய் வெட்டுவில தேங்காய் வெட்டுவில அநியாயவனு வெட்டு, அப்பதான் காலம் மாறும். அருமையான ஒரு படம், கண்டிப்பா பாருங்க. சரி. ஒரு சின்ன பெண்ணை கெடுத்துறேன், அதுவும் பிரச்சனை, அவனுக்கு என்ன தண்டனை? ஒரு பெண்ணை கேலி செஞ்சா என்ன தண்டனை? அருமையான படம், சும்மா சொல்லக்கூடாது. மேடையில் ஏன் சொல்றேன்டா, எத்தனையோ படங்கள் பொம்பளை பிள்ளைய காதலிக்கிறாங்க, கூட்டுட்டு ஓடுறாங்க, விடிய விடிய பாட்டு பாடுறாங்க. ஆனா அப்படி கிடையாது, நல்ல கருத்துக்களை ஏத்துக்கிறணும். இருக்கட்டும், பரவாயில்ல. உனக்கு என்ன வர வேண்டும் சுவாமி? அவனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க சுவாமி. புத்தி கொடுத்து என்ன செய்ய? அவன் சுழி சரியில்லையே. வெற்றி வெற்றி வெற்றி. தம்கோட்டையை மட்டும் தயவு செய்து தூக்காதீங்க.